Hello everyone, I am Hema Vishni. நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் சாப்டர் 1 லிவிங் வேர்ல்ட் என்ற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், need for classification, taxonomy and systematics, 3 domains of life, taxonomic hierarchy, nomenclature, concept of species, tools for study of taxonomy. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே வாழுறோம். ஸோ இப்போ வரைக்கும் 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆஃப் அனிமல்ஸ் தான் ஐடென்டிஃபைட் நேம் அண்ட் டிஸ்கிரைப்ட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம ஸ்டடி ரிப்போர்ட் 86% ஆஃப் லேண்ட் ஸ்பீஷியஸும் 91% ஆஃப் சி ஸ்பீஷியஸும் இன்னும் டிஸ்கவர்ட் ஆகாமல், டிஸ்கிரைப்ட் ஆகாமல் அண்ட் கேட்டலாக்ட் ஆகாமல் தான் இருக்குது. ஹியூமன்ஸ் ஹைராக்கியில் டாப் பொசிஷன் இருந்தாலும் அவங்க தனது ஃபுட்காக பிளான்ட்ஸு கிட்டையும் அனிமல்ஸ் கிட்டையும் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. அனிமல்ஸ் நம்மளுக்கு பல வேலைகள் அது நம்ம செய்து, எப்படின்னா லேபராகவும், ஃபார்மிங்லேயும், பெட்ஸாகவும் அண்ட் அதர் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸாகவும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அனிமல்ஸையும் அதோட தனித்தன்மையான கேரக்டரிஸ்டிக்கையும் அதோடைய வாழ்விடங்களையும் அது எப்படி பிஹேவ் பண்ணும் என்பதையும் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. அதுதான் இந்த லெசனில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே சொன்னது தான் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி, நாமென்கிளச்சர் அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடிங் டாக்ஸானமி. இப்போ நம்ம டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் பற்றி பார்க்கலாம். Earth has numerous habitats with a wide range of living organisms inhabiting them. Earthல நிறைய கணக்கான வாழ்விடங்கள் மட்டுமல்லாமல் நிறைய விதமான லிவிங் ஆர்கானிசமும் இன்ஹாபிட்டிங் பண்ணுது. Plants and animals are present in almost all of the places. Plants and animals almost எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படின்னா போலார் ஐஸ் அவ்வளோ கோல்டான இடத்துலையும் ட்ரீஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வால்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங் ஹாட்டான பிளேஸ்லேயும் இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமான மழை பெய்கிற இடத்துலையும் இருக்குது. ட்ரை அண்ட் பார்ச்டு டெசர்ட் பாலைவனங்களிலும் ட்ரீஸ், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. வேரியஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு டைவர்ஸ் எக்கோசிஸ்டமில் அடாப்ட் ஆகுது. எக்கோசிஸ்டம் என்பது கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் நான் லிவிங் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் மினரல்ஸ், கிளைமேட், சாயில், வாட்டர், sunlight and their relationship. The next நம்ம biodiversity-னா என்னன்னு பார்க்கலாம். The presence of a large number of species in a particular ecosystem. ஒரு large number of species ஒரு particular ecosystemல presence ஆகிறது தான் biological diversity. இந்த ஷார்ட்டாக biodiversity-ன்னு சொல்கிறாங்க. The term biodiversity first introduce பண்ணது வால்டர் ராட்சன் 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணாது. அதை டிஃபைன் பண்ணவர் E.D. வில்சன்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங். லிவிங் ஆர்கானிசம் வந்து நான் லிவிங் மேட்டரை விட ஒரு தனித்தன்மை கேரக்டர் அதுக்கிட்ட இருக்கும். த கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன் என்பது நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோம்ல அதுதான். ரெஸ்பிரேஷன் என்பது வந்து நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுறோம்ல அதுதான். மெட்டபாலிசம் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். பாடியில் வந்து எனர்ஜி ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுதில்ல அதுதான் மெட்டபாலிசம். க்ரோத் வந்து நம்ம எல்லாருமே வளர்றோம்ல அது பேர் தான் க்ரோத். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நெருப்பில் கை வச்சோடனே உங்களுக்கு திடீர்னு அந்த ஐயோ நெருப்பில் கை வச்சிட்டோமே அப்படின்னு எடுக்கிறோம்ல அந்த சென்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. மூமெண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூமெண்ட் அது ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் ரெஜெனரேஷன் உருவாக்குறது தான் ரீப்ரொடக்ஷன். அடாப்டேஷன்னா அடாப்ட் பண்ணிக்கிறது. அண்ட் ஹோமியோஸ்டாட்டஸ்னால் இப்போ வந்து ஒரு இங்கேருந்து நம்ம ஒரு டூருக்காக அமெரிக்கா அப்படி போகிறோம். அங்கே வந்து நம்மளுக்கு அந்த டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் வேரி ஆகுதுல்ல, அப்போது நம்ம அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது இப்போ பேர் தான் ஹோமியோஸ்டாட்டஸ். இப்போ வந்து நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனை வந்து இதுக்காக செலவிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து ரைஸ்க்கு தனியாக, வெஜிடபிள் ஆயில் அப்படி க்ராசரிஸ் தனியாக இல்லை தனித்தனியாக கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து ரைஸ்க்கு தனியாக, வெஜிடபிள் ஆயில் அப்படி க்ராசரிஸ் தனியாக இல்லை தனித்தனியாக கேட்டகரிஸாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போனோடனே நம்ம அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே எல்லா இடத்துலையும் கலந்து வச்சுட்டா உங்களுக்கு அதை செலக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேட்டகரிஸாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா லைப்ரரிஸ். நம்ம அங்கே போனோடனே நம்ம அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே எல்லா இடத்துலையும் கலந்து வச்சுட்டா உங்களுக்கு அதை செலக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேட்டகரிஸாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா லைப்ரரிஸ். நம்ம லைப்ரரிக்கு போனால் அங்கேயும் ஒரு கேட்டகரியாக தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. லைக் நாவல்ஸ் தனியாக, கிட்ஸ் தனியாக, ஸ்டோரிஸ் தனியாக, சயின்ஸ் ஃபிக்ஷன் தனியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு தேவையான புக்ஸை போய் ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆனால் இதுவே எல்லா புக்ஸையும் கலந்து வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான புக்ஸை செலக்ட் பண்ணிக்க. அதனால கிளாசிஃபிகேஷன் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த எர்த்தில் வந்து எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதெல்லாமே ஒரு கேட்டகரியாக கொண்டு வரணுன்னா அது ஒரு இம்பாசிபிளான விஷயந்தான். ஆனாலும் அது நம்மளுக்கு ஒரு நெசசரி கூட. அதனால் அதை பாசிபிளாக ஆக்கிற ப்ராசஸ் நேம் தான் கிளாசிஃபிகேஷன். Classification is a process by which things are grouped in convenient categories based on easily observable characters. கிளாசிஃபிகேஷன் என்றது ஒரு ப்ராசஸ். அது வந்து நம்ம கேட்டகரியை குரூப்பாக கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸாக பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன்.
அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கேட்டகரியாக பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் டேர்மாக யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து டாக்ஸா. டாக்ஸா இண்டிகேட்ஸ் கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். டாக்ஸா வந்து ஒரு கேட்டகரியை டிஃப்ரெண்ட் லெவல்ஸாக இண்டிகேட்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிங்டம் அனிமலியானா அதில் வந்து மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் சச்சஸ் ரெப்டைல்ஸ் மேமல்ஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கும். Based on the characteristics, all living organism can be classified into different taxa. அதோட கேரக்டரிஸ்டிக்கை வச்சு ஆல் லிவிங் ஆர்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸாவால் classified ஆகுது. This science of classification is called taxonomy. External and internal structure along with development and process and ecological information of organism are essential. External and internal structure அதோட development processம் and ecological information of ஆர்கானிசமும் நமக்கு தேவைதான். as they form basis of taxonomical studies. அதுதான் ஒரு basis of the taxonomical studies. hence characterization, identification, nomenclature and classification அதெல்லாம் scientific stages that are basic to the taxonomy. ஓகேவா? the next பார்க்க போது the basic need for classification are to identify and different closely related species. அதை வந்து ஐடென்டிஃபை and different பண்ணி க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸை வந்து ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணணும். டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ். அந்த அமாங் த ஸ்பீஷியஸில் இருக்க வேரியேஷன் நம்ம நோ பண்ணிக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவால்யூஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் டு கிரியேட் எ பேலிஜ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா a new estimate of biodiversity on earth 2017. இந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா வில்சன் 1992 என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 73.1 அனிமல்ஸ் தான் இருக்குதுன்னு, ஃபங்கை வந்து 4.9%, பிளான்ட்ஸ் வந்து 17.6%, அண்ட் ப்ரோட்டஸ்ட் வந்து 4.1%, பாக்டீரியா வந்து 0.4% இருக்குன்னு வில்சன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மோரா எட் அல் 2011 வந்து இந்த எர்த்தில் 90.5% அனிமல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபங்கை வந்து 5.6%, பிளான்ட்ஸ் வந்து 2.8%, ப்ரோட்டஸ்ட் வந்து 1%, பாக்டீரியா வந்து 0.1%. நெக்ஸ்ட் வந்து 2017 வந்து பிரெடன் எட் ஆல் என்ன சொல்கிறாருன்னா பாக்டீரியா தான் இந்த எர்த்தில் வந்து 78% இருக்குது, அனிமல்ஸ் வந்து 7.3%, நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை வந்து 7.4%, பிளான்ட்ஸ் வந்து 7.3%, ப்ரோட்டஸ்ட் அண்ட் பாக்டீரியா வந்து 0.02% தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் டேப்லெட் காலம் பாருங்கள். நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷியஸ் இன் இந்தியா 2016 என்னென்ன ஸ்பீஷியஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு இதில் போட்டிருக்காங்க. நியூ ஸ்பீஷியஸ் டிஸ்கவர் இன் இந்தியா. ஆன் த நியூ அனிமல் ஸ்பீஷியஸ் டிஸ்கவர்ட் இன் இந்தியா 258 are invertebrates. 258 வந்து invertebrates and 55 வந்து vertebrates. As many as 97 species of insect கண்டுபிடிச்சிருக்காங்க. 27 of fishes கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 species of amphibian கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 species of platyhead minders கண்டுபிடிச்சிருக்காங்க. 9 of crustacea கண்டுபிடிச்சிருக்காங்க. and 6 of reptile have been discovered and described by scientists. There are 61 of species of moths and butterflies and 38 of beetles வந்து
2016 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரைட் சைடில் ஒரு டேப்லெட் காலம் இருக்குது, த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் இன் இந்தியா. அதாவது அழிந்து போகிற நிலைக்கு தள்ளப்பட்ட ஸ்பீஷியஸ் இன் இந்தியாவில் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு IUCN 172 species of animals are considered globally threatened in India, or 2.9% of the world's total number of threatened species. Those include அழிந்து போகிற நிலைக்கு தள்ளப்பட்ட விலங்குகள் பார்த்திங்கன்னா 53 ஸ்பீஷஸ் ஆஃப் மேமல்ஸ் வந்து அழிந்து போகிற நிலைக்கு இருக்குது. அதே மாதிரி 69 பேர்ட்ஸ் இருக்குது அழிந்து போகிற நிலைக்கு, 23 reptiles and 3 amphibians, 2 fishes and 22 invertebrates தான் threatened ஸ்பீஷியஸில் நேமில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். டாக்ஸானமி என்பது ஒரு சயின்ஸ், இது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அலாங் வித் கிளாசிஃபிகேஷன், அதாவது கிளாஸிஃபை பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்க்கு நேம் வைக்கிறது, which includes all flora and fauna including microorganism of the world, which includes animals and plants and also microorganismம் இதில் include ஆயிருக்கும். The word taxonomy was coined by Augustine Pyramus de Candolle. 1813 அகஸ்டன் பைராமஸ் டி கேண்டோல் என்பவர் வந்து டாக்ஸானமி என்ற வேர்டை வந்து காயின் பண்ணார். டாக்ஸானமி என்பது வந்து ஒரு தியோரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். டாக்ஸானமி என்பது வந்து ஒரு தியோரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் வகைப்படுத்துதல் வித் வெல் டிஃபைன்ட் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். அரிஸ்டாட்டில் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி கேரோலஸ் லின்னன்சஸ் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து சிமிலர் தான். த கோல் இஸ் டு கிளாஸிஃபை ஆர்கானிசம் வித் ஸ்டிமுலேட்டட் ரூல்ஸ். The goal வந்து என்னென்னா கிளாஸிஃபை த ஆர்கானிசம் வித் ஸ்டிமுலேட்டர் ரூல்ஸை வச்சு. இதோட மெயின் க்ரைட்டீரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் என்னென்னா ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் த ஆர்கானிசம். அப்பார்ட் ஃப்ரம் த அபவ் ஃபீச்சர்ஸ், இது மட்டும் இல்லாமல், இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் எவால்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீஷியஸ், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீஷியஸ், அந்த என்வரான்மெண்டல் அடாப்டேஷன், அந்த என்வரான்மெண்டலில் எப்படி அடாப்டேஷன் ஆகுது, அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ் ஆர் ஆல்சோ பீயிங் investigated in systematics. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இப்போ வந்து இயர்லி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் வந்து 2 செட்டேரியாவாக பிரித்தாங்க. அது வந்து ஒன்று வந்து பெனிஃபிஷியல் அனிமல்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் அண்ட் ஏஷியன் கிளாஸிஃபிகேஷனில் 5 அனிமல்ஸ் குரூப்ஸாக டிஸ்கிரைப் பண்ணாங்க. டொமஸ்டிக், வைல்ட், க்ரீப்பிங்னா அந்த ஊர்ந்து போகிறது, லைக் எர்த்வார்ம் அந்த மாதிரி இது, ஃப்ளையிங் அண்ட் சீ அனிமல்ஸ். இனிஷியலி த கிளாஸிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கானிசம் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் சச் as habitat and morphology. அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஆர்கானிசம் வந்து ஃபண்டமெண்டல் கேரக்டரோடு தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா ஹேபிட்டட் அண்ட் மார்ஃபாலஜி. நெக்ஸ்ட் வந்து
அரிஸ்டாட்டில் என்பவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி அவரோட புக்கில் எழுதியிருந்தார் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். அது வந்து லாட்டினில் வந்து ஹிஸ்டோரியா அனிமாலியம். ஹி அட்டெம்ப்ட் a basic classification of all living organism into plants and animals. அதுக்கப்புறம் அவர் வந்து லிவிங் ஆர்கானிசத்தை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸாக ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷனை அட்டன் பண்ணார். அனிமல்ஸ் were classified based on locomotion. மூமெண்ட்டால் அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபைட் ஆச்சு. எப்படின்னா வாக்கிங், ஃப்ளையிங்ஸ் அண்ட் ஸ்விம்மிங். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ரெட் blood, he classified the animals into two. Enema வந்து with blood cell and without blood வந்து enemaன்னு கூப்பிட்டாரு. அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் வந்து நிறைய லிமிட்டேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி மெனி ஆர்கானிசத்துக்கு வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபிட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேக்போல்ஸ் ஆஃப் ஃப்ராக் வந்து வாட்டரில் தான் பேர்ன் ஆகும். அப்போ வந்து அது ரெஸ்பயர் பண்ணிக்க வந்து ஃபிஷ்ஷில் இருக்க மாதிரி கில்ஸ் இருக்கும். அப்போவே வளர்ந்த உடனே அதுக்கு வந்து லங்ஸ் ஃபார்ம் ஆகி போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் வாழற மாதிரி அதுக்கு நிலை வந்துடும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இதை வந்து எந்த பிளேஸில் வைக்கிறது குழப்பமாக இருக்குல்ல. அரிஸ்டாட்டில் வந்து கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த லோக்கோமோஷன். அரிஸ்டாட்டில் வந்து பேஸ்ட் ஆன் த லோக்கோமோஷன் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணாது. இப்போ வந்து பேர்ட்ஸ், பேட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் were grouped together just by observing one single characteristic feature, the flying ability. அவர் என்ன பண்ணாருன்னா பேர்ட்ஸ், பேட்ஸ், ஃப்ளையிங் இன்ஸ்டன்ட் வந்து எப்படி குரூப் பண்ணார்னா அதுக்கிட்ட இருக்க ஒரே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஃப்ளையிங் வச்சு குரூப் பண்ணார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரிச், இமோ அண்ட் பெங்குவின்லாம் பேர்ட்ஸ் தான். ஆனால் அதனால் பறக்க முடியாது. அரிஸ்டாட்டில் வந்து கிளாஸிஃபைட்
பேர்ட்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணது வந்து ஃப்ளையிங் நேச்சரை வச்சு தான். ஆனால் அதனால் பறக்க முடியாது. ஸோ இந்த ஸ்பைட் ஆஃப் லிமிட்டேஷன் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் ஃபார் மோர் தென் 2000 இயர்ஸ். அவரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து 2000 இயர்ஸாக ஃபாலோ பண்ணாங்க. அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் தியோஃபராஸ்டஸ் வந்தார். அவர் வந்து அவரோட ரிசர்ச்சை வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்க்காக பண்ணார். இதனால் ஃபாதர் ஆஃப் பாட்னி வந்து யாருன்னா இவர் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் ஸ்ட்ரைட்டாக 16th century வரைக்கும். அதுக்கப்புறம் ஜான் ரே வராது. அவரோட most important contribution was the establishment of species as the ultimate unit of taxonomy. In 1682 வந்து the Methodus Planetarium Novaல வந்து 18,000 plant species பற்றி அவர் பப்ளிஷ் பண்ணார். John Ray also aimed at publishing a complete system of nature which include works on mammals, reptiles, birds, fishes and insects. Next வந்து Carolus Linnaeus வராரு. Father of modern taxonomy and founder of modern systematics, developed a scientific system of taxonomy and nominal culture which is still in use. அரிஸ்டாட்டில்லேருந்து லெனன்சன்ஸ் வரைக்கும் ஈஸியாக எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெனி கேரக்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜிஸ்ட்னால் எவால்யூஷனரி பற்றியும் அண்ட் ஜெனரிக் ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஸ்டடி பண்ணி விச் லேட் டு த எமர்ஜ் ஆஃப் பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். அது வந்து கிளாடிஸ்டிக்ஸ் சொன்னாங்க. Cladistic classification summarized the genetic difference between all species in the phylogenetic tree. Clades which appeared during evolution resulted in a formation of new subspecies. One or more derived characters வந்து நியூ ஸ்பீஷியஸை ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாடோகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Arranging organism on the basis of the similar or derived character which differ from the ancestral character produced a phylogenetic tree or cladogram. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் ஆஃப் ஆர்கானிசம் வந்து சிமிலர் ஆர் டிரைவ்ட் கேரக்டர், இது வந்து ஆன்செஸ்டர் கேரக்டர்லேருந்து டிஃபராக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. Depending on the system of classification, organisms are classified into 2 or 3 kingdoms. The system of கிளாஸிஃபிகேஷன் எப்போதான் இருந்தாலும் ஆர்கானிசம் வந்து 2 or 3 கிங்டம்ஸாக கிளாஸிஃபைட் ஆச்சு. அப்புறமா 4 கிங்டம், அதுக்கப்புறமா 5, 6, இப்போ வந்து 7 கிங்டம்ஸ்னு கிளாஸிஃபை ஆச்சு. ஹாரேஜ் விட்டேக்கர் proposed the 5 kingdom classification. The kingdom defined by him. ஹாரேஜ் விட்டாக்கர் தான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். த கிங்டம் டிஃபைன்ட் பை ஹிம் வேர் மோனரா, ப்ரொட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. Based on the cell structure, mode of nutrition, mode of reproduction and phylogenetic relationship gives a comparative account of different characteristics of the 5 kingdoms. Okay ba, classification has come a long way.
கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு லாங் வே. இப்போது அதை வந்து ஆன் அக்கௌண்ட் மாலிகுலர் லெவல் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன் வச்சும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு நேம் வந்து 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். 3 டொமைன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் proposed by Carroll Wood and his workers. 3 டொமைன்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து Carroll Wood and his co-workers-ஆல் ப்ரொப்போஸ் ஆயிடுச்சு. இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் இன் 16S RNA ஜீன்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. அது எப்படின்னா 3 டொமைன்ஸ் வந்து ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகாரியா. ஆர்கியாலையும் பாக்டீரியாலையும் ப்ரோகேரியோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூகேரியாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்கியாவுக்கும் யூகேரியாவுக்கும் தான் மோர் காமன் சிமிலராக இருக்கும். பட் அது வந்து பாக்டீரியா கூட தான் கம்பைன் ஆகிருக்கும். அண்ட் யூகேரியாட்ஸ் இன் மெம்பரேன் காம்போசிஷன் ஆன் RNA டைப்ஸ். டொமைன் ஆர்கியா, டொமைன் பாக்டீரியா அண்ட் டொமைன் யூகாரியா பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டொமைன் ஆர்கியா வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். இந்த ப்ரோகாரியாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் லைக் வால்கனோ வென்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ்லையும் வளரும். அது வந்து இதை வந்து நம்ம extremophiles அப்படின்னு சொல்கிறோம். They are capable of synthesizing their food without sunlight and oxygen. அதனால் ஃபுட்டை வந்து வித்தவுட் சன்லைட்டாலையும் அண்ட் ஆக்சிஜனாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் பை யூட்டிலைசிங் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் chemicals from the volcanic vents. Some of them இதில் சில வந்து ப்ரொடியூஸ் வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணும். some of them வந்து salty environmentsல வாழும் and all thermoacidiphiles which thrive in acidic environments and at high temperature. Next வந்து domain bacteria. Domain bacteria வந்து ஒரு prokaryotic. Their cells have no definite nucleus and DNA. And DNA வந்து circular chromosome-ஆக இருக்கும். Domain bacteria வந்து histones வந்து associated-ஆக இருக்காது. Histones-னா protein. They do not possess membrane-bound organelles except for ribosome. அதோட செல் வால் வந்து பெப்டிடாக்டைன்ஸ் என்ற இது வந்து கண்டெய்னாக இருக்கும். இதில் மெனி ஆஃப் தெம் வந்து டீகம்போசர், சம் வந்து ஃபோட்டோசிந்தசைசர்ஸ் அண்ட் சம் வந்து டிசீஸையும் நம்மளுக்கு காஸ் பண்ணும். தே ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பேக்டீரியா. நம்மளுக்கு பெனிஃபிஷியலான ப்ரோபயோட்டிக் பேக்டீரியாவும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் கர்ட் செய்வோம்ல, அதில் வந்து லாக்டோபேசிலஸ் எஸ்பி வந்து இருக்குது. அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பேக்டீரியா, நம்ம உடம்புக்கு வந்து ஹார்ம்ஃபுல் தரக்கூடிய பேக்டீரியாவும் இருக்குது. சைனோபாக்டீரியா வந்து ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே. அது வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஹேட் பிளே அ கீ ரோல் இன் சேஞ்சஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் லெவல் ஃப்ரம் anaerobic to aerobic during the early geological periods. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டொமைன் யூகாரியா. யூகாரியா வந்து மோஸ்ட்லி அனிமல்ஸ்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. டிஎன்ஏ வந்து லீனியர் குரோமோசோம்னால்
அரேஞ்ச் ஆகி வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ரிபோசோம் ஆஃப் 80s டைப் வந்து சைட்டோசோலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் 70s டைப் வந்து குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அனிமல்ஸ் இந்த டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் அனிமல்ஸ் இந்த டொமைன் வந்து கிங்டம்ஸ் classified under kingdoms namely Protista, fungi, plantae and animalia classify ஆகுது. In 1987 வந்து Cavalier Smith revised the 6 kingdom system to 7 kingdom. In 1987 வந்து Cavalier Smith வந்து 6 kingdomலேருந்து 7 kingdமாக ரிவைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி the concept of super kingdom was introduced and revised to 7 kingdom classification. The classification is given 2 super kingdom prokaryota and eukaryota and 7 kingdom. இது வந்து 2 super kingdமாக டிவைட் பண்ணுறாங்க. அது வந்து prokaryota, இன்னொன்று வந்து eukaryota and 7 kingdoms. 2 prokaryotic kingdoms வந்து Eubacteria and Archaebacteria and 5 eukaryotic kingdoms வந்து Protozoa, Chromista, fungi, plantae and animalia. Next வந்து the 3 domain system கொடுத்துருக்காங்க பாருங்கள், Bacteria, Archaea, Eukarya. Next வந்து the traditional 5 kingdom system வந்து Monera, Protista, fungi, plantae, animalia. Next வந்து 6 kingdom system வந்து Bacteria, Archaea, Protista, fungi, plantae, animalia. Next வந்து 7 kingdom system வந்து Eubacteria, Archaebacteria, Protozoa, Chromista, fungi, plantae, animalia. ஓகேவா? Next வந்து taxonomical hierarchy. In biological classification, the taxonomical hierarchy includes 7 major characters. In the biological classification வந்து the taxonomical hierarchy 7 major characters include பண்ணிருக்கோம். அது என்னன்னா kingdom, phylum, class, order, family, genus and species. அது மட்டும் இல்லாமல் other categories like subkingdom, grade, division, subdivision, subphylum, superclass, subclass, superorder, suborder, superfamily, subfamily and subspecies. Next வந்து species. Species is the basic unit of classification in the taxonomic hierarchical system. Species வந்து ஒரு basic unit of classification in the taxonomical hierarchical system. It is a group of animals having similar morphological features and is reproductively isolated to produce fertile offspring. இது வந்து ஒரு group of similar morphological features and is reproductively தனிமைப்படுத்தப்பட்டு produce fertile offspring. There are some exceptional animals which can produce sterile offspring because of mating with closely related species. அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், crosses between. இப்போ மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் க்ராஸ் ஆனால் ஹின்னர் என்ற இது வந்து ரிசல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸும் ரிசல்ட் ஆனால் மியூல் என்ற ஆர்கானிசம் கிடைக்கும். மேல் லயனும் அண்ட் ஃபீமேல் டைகரும் க்ராஸ் ஆனால் லிகர் என்ற ஸ்பீஷியஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மேல் டைகர் அண்ட் ஃபீமேல் லயன் க்ராஸ் ஆனால் டைகான் என்ற ஸ்பீஷியஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜீனஸ். ஜீனஸ் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் which have evolved from ancestors. ஜீனஸ் வந்து ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட்
ஒரு species evolved from a common ancestors. In some genus there is only one species is called monotypic genus. In some genusல வந்து only ஒரு species மட்டும் தான் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து monotypic genus. எக்ஸாம்பிள் வந்து ரெட் பாண்டா. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒன் ஆர் மோர் ஸ்பீஷியஸ் வந்து ஜீனஸில் ரிலேட் ஆகி இருந்துச்சு அது வந்து பாலிடைபிக் ஜீனஸ். எக்ஸாம்பிள் வந்து கேட்ஸ் வந்து கேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் அண்ட் ஹியூமன் பீயிங். டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கியில் அந்த மேஜர் 7 கேட்டகரிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிங்டம் வந்து அனிமேலியா. ஃபைலம் வந்து கார்டேட்டா, அனிமல்ஸ் வித் அ நோட்டோகார்ட் ஆர் வெர்டிபிரல் காலம். ஒரு அனிமல் வந்து பேக்போன் கொண்டு இருக்கிறது வந்து ஃபைலம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மேமேலியா, பாடி கவர் வித் ஹேர் ஆர் ஃபர். மேமல்ஸ் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட், பாடி வந்து ஹேரால் கவர் ஆகிருக்கும், மேமரி கிளான்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ரிமேட்டா, மேமல்ஸ் வித் ஃபார்வர்ட் லுக்கிங் ஐஸ் அண்ட் கிராஸ்பிங் ஃபிம்மர்ஸ். ஒரு மேமல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ஐஸும் ஒரு கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸும் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டர். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹோமினாடே, primates with relatively flat faces and binocular vision. Next வந்து genus hominids with large brain and upright process. hominids வந்து ஒரு large brainம் upright process இருந்தால் அது வந்து genus. species homo sapiens, bipedal and higher intelligence. homo sapiens ஆனது அதுக்கு மீனிங் வந்து humans. Next one, the family. It is a taxonomic category which includes a group of related genera with less similarity as compared to genus and species. இது வந்து ஒரு taxonomic category. Group of related, இது வந்து ஃபேமிலினா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா வித் லெஸ் சிமிலாரிட்டி. கம்பேர் பண்ண ஜீனஸையும் அண்ட் ஸ்பீஷியஸையும் கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேமிலி ஃபெலிடே இன்க்ளூட்ஸ் த ஜீனஸ் ஃபெலிட்ஸ், அதாவது கேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் அன் அசம்பிள் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலி. ஃபேமிலி வந்து ரிலேட்டட் டு குரூப், ஆர்டர் வந்து ரிலேட்டட் டு ஃபேமிலி. இதோட எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலி கெனடே அண்ட் ஃபெலிடே ஆர் பிளேஸ்ட் இன் த ஆர்டர் கார்னிவோரா. நெக்ஸ்ட்டு கிளாஸ். கிளாஸ் வந்து ரிலேட்டட் டு ஆர்டர். எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் பர்மிட்டா comprising monkeys, apes and man is placed in the class Mammalia. Next வந்து phylum. phylum வந்து related to class வந்து. These class share some common features like presence of a notochord, அதாவது backbone and a dorsal tubular nerve cord, hence included in the phylum Chordata. Next வந்து kingdom. All living animals belonging to various phyla, அதாவது kingdom வந்து related to phylum are included in the kingdom Animalia. இதுதான் topmost position of the taxonomic hierarchy சொல்கிறாங்க. Next வந்து do you know, recently discovered species in South India. Scientists வந்து new and unusual species of frog வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் 2017 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃப்ராக் வந்து ஷைனியாக பர்பிளாக அதோட கண்ணை சுற்றி லைட் ப்ளூ ரிங் இருந்துச்சா அண்ட் எ பாயிண்டி பிகிங் நோஸ். இதோட பேர் வந்து பூபதிஸ் பர்பிள் ஃப்ராக். டாக்டர் சுப்பிரமணியம் பூபதியை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த பேர் வந்து அந்த ஃப்ராகுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் யூனோ, இன் ஜூலை 2017 ஒரு 9 year old பாய் வந்து a new freshwater species of jellyfish வந்து
கொடைக்கானல் லேக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாமென்க்ளேச்சர். கீசா, இன்மினி, எம்ப்ரி, மானா, டுவானா, உமானோ. இது பேர்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இதுக்கு எல்லாமே மீனிங் ஹியூமன். அட் ப்ரெசன்ட் நம்ம எர்த்தில் 6000 லாங்குவேஜ் இருக்குது. அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் 600 வேஸில் நம்ம பேர் வைக்கலாம். ஆனால் அது ஒரு இம்பாசிபிளும் கூட. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும். அதனால தான் ஒரு யூனிவர்சல் அக்செப்டட் சயின்டிஃபிக் நேமாக ஃபார் ஆல் ஆர்கானிசத்துக்கும் ஒரு தேவையாக இருந்துச்சு. அதனால தான் the process of assigning scientific names to animals or taxonomic group is called nomenclature. For example worldwide scientific name Homo sapiens டொனட்ஸ் பண்ணுறது ஹியூமன். ஓகேவா? இதுதான் டிசிமிலாரிட்டிஸையும் அடிப்படையாக வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு விட்டல் ரோலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூமரியஸ் கேரக்டர்ஸ் சச்சஸ் மார்ஃபாலஜி, genetic information, habitat, feeding pattern, adaptation, evolution. இது எல்லாமே ஒரு நேம் அந்த ஆர்கானிஸுக்கு இருந்தால் தான் எக்ஸாமின் பண்ண முடியும். நாமென்க்ளேச்சர் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று பைனாமியல் நாமென்க்ளேச்சர், இன்னொன்று ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர். பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் ஈச் காம்போனன்ட் has 2 components. Each nameல 2 components இருக்கும். One generic name and another one specific epithet. This system of naming the organism is called binomial nomenclature. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம நேஷ்னல் பேர்ட் இந்தியன் பீஃபுல், அதை பேவோ கிறிஸ்டாட்டிஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர். இதில் ஈச் நேம்ஸ் ஹேஸ் 3 காம்போனன்ட்ஸ். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம், ஸ்பீஷியஸ் நேம் அண்ட் சப் ஸ்பீஷியஸ் நேம். ஒரு மெம்பர் ஆஃப் எனி ஸ்பீஷியஸ் ஒரு லார்ஜ் வேரியேஷனோடு இருந்தால் ட்ரைனாமியல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. On the basis of their similarities, the species get classified into subspecies. Okay, next. The scientific name should be italicized in printed form, and if handwritten, it should be underlined separately. The scientific name printed form இருந்தாலும் handwritten இருந்தாலும் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். The generic names genus first alphabet should be in uppercase. The generic nameல first alphabet upper caseல இருக்கணும். Next point, the specific name species should be in lower case. The specific name lower caseல இருக்கணும். The scientific name of any 2 organism are not similar. இப்போ specific names of 2 organism similar-ஆக இருக்கக்கூடாது. Next the name or abbreviated name of the scientist who first published the scientific name may be written after the species name along with the year of publication. இது ஒரு நேம் or abbreviated name of the scientist யார் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த சயின்டிஃபிக் நேம்க்கு ஆஃப்டர் த ஸ்பீஷியஸ் பின்னாடியும் எழுதலாம், இயர்க்கு பின்னாடியும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லியான் ஃபெலிஸ் லியோ லெனின் 1758 or Felix Leo L 1751 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், if the species name is framed after any person's name, the name of the species shall be end with I, double I or A. If the species name after any person nameல framed-ஆக இருந்துச்சுன்னா அப்போ the name of the species I, double I or A-ல முடியும். For example, a new species of a ground
dwelling lizard வந்து has been discovered and named after the scientist Bharat Giri. ஸோ அதோட நேம் வந்து Cytodactylus bharadagiri. ஸோ டபுள் ஐயில் ஃபினிஷ் ஆயிருக்கு. Next நம்ம பார்க்க போகிறது concept of species. The species is the basic unit of classification. The term species was coined by John Gray and in his book Historia General Planetarium 3 volumes in 1963. அந்த term species வந்து coin பண்ணது John Gray in his book Historia Generala Planetarium 3 volume அது வந்து in 1693ல described species as a group of morphological similar organism rising from a common ancestor. Next வந்து Carolus Linnaeus வந்து அவரோட புக் வந்து சிஸ்டமா நேச்சர் என்ற புக்கில் வந்து species are the basic unit of classification. Species can be defined as a group of organisms that have similar morphology and physiology and can interbreed to produce fertile offspring சொல்லிருக்கார். நெக்ஸ்ட் வந்து in 1859 சார்லஸ் டார்வின் in his book Origin of Speciesல வந்து explains the evolutionary condition of species by the process of natural selection. நம்ம 10th படிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜிராஃபி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. Tools and taxonomical aids may be different from the study of plants and animals. Tools and taxonomical aids study of plants and animals different இருக்கும். Herbarium and botanical garden may be used as tools for study of plant taxonomy. Herbarium and botanical garden plant taxonomy வந்து ஒரு டூல்ஸா இருக்கு. In case of animal studies, the classical tools are museum, taxonomical keys and zoological and marine parks. இதுவே பிளான்ட்ஸுக்குனா herbarium and botanical garden. The important components of the taxonomical tools are field visits, field போய் விசிட் பண்ணுறது, சர்வே எடுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது அண்ட் டாக்குமெண்ட் பண்ணுறது. Many tools are being used for taxonomical studies. Among them, some of the important tools are discussed below. The classical taxonomical tools, the taxonomical keys பற்றி பார்க்கலாம். Keys are based on comparative analysis of the similarities and dissimilarities of the organism. The taxonomical key வந்து similarities and dissimilarities of the organismத்தை அனலைஸ் பண்ணுறது தான் taxonomical keys. இப்போ வந்து அதோட செப்ரேட் கீஸாக கொடுத்துருக்காங்க. மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க்ஸ், பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நீங்கள் மியூசியம் போய் பார்த்துருப்பீங்களா? அங்கே biological museum have collection of preserved plants and animals. Preserved plants and plants எல்லாம் preserve பண்ணி வச்சுருப்பாங்க for study and ready reference. ஸ்பெசிமென்ஸ்லாம் தனியாக லிவிங் ஆர்கானிசத்துக்கு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், அதாவது ஜூ. நம்மளாம் ஜூலாம் இருக்குல்ல, வண்டலூர் ஜூ, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். மெரைன் பார்க் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஜூ மாதிரி தான் மெரைன் பார்க் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னால் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஃபீல்ட் கைட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல். Technological advancement has helped to evolve molecular taxonomical tools from classical to
to molecular 2. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு மாலிகுலர் கிளாசிக்கல் டூல்லேருந்து மாலிகுலர் டூலாக நம்மளுக்கு ஹெல்ப் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. த மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் சச் அஸ் DNA barcoding, DNA hybridation, DNA fingerprinting, restriction fragment length, polymorphism, next வந்து polymerase chain reaction. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போது வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். DNA barcoding, short genetic marker in an organism to identify it as belonging to a particular species. இப்போது இந்த ஷார்ட் genetic marker in an organism ஐடென்டிஃபை பண்ணி அதோட பர்டிகுலர் ஸ்பீஷியஸை கண்டுபிடிக்கிறது தான் DNA barcoding. நெக்ஸ்ட் வந்து DNA hybridation, measure the degree of genetic similarity between the pools of DNA sequence. Next வந்து DNA fingerprinting, to identify an individual from a sample of DNA by looking at unique patterns in their DNA. நம்ம என்ன பண்ணணும்னா டிஎன்ஏ சாம்பிளையும் இன்னொரு சாம்பிளையும் எடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இதோட பேட்டர்ன் மேட்ச் இருந்தால் அது இதோட ஆர்கானிசம் அப்படின்ட்டு மேட்ச் பண்ணுறது தான் டிஎன்ஏ fingerprinting. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமெரிசம் அனலைசிஸ், difference in homologous DNA sequence that can be detected by the presence of fragments of different length after digestion of the DNA sample. Next வந்து polymerase chain reaction, to amplify a specific gene or portion of a gene are used as taxonomical டூல்ஸாக இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போது ஆட்டோமேட்டிக் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ஸி, ஆலிஸ், ஆபிஸ், ஸ்பைடா, ட்ரா, விங், எக்ஸெட்ரா. இதோட அப்ரிவேஷன்லாம் பார்க்கலாம். ஆலிஸ் ஆட்டோமேட்டட் லெஃப் ஹோப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், டெய்ஸி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஆபிஸ் automatic bee identification system, ஸ்பீடா species identified automatically. Next month drawing honeybee wing identification. Neo taxonomical tools, this is based on electron microscopy images to study the molecular structure of cell organelle. Molecular structure of cell organelles நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேஸ்டாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இமேஜஸ் அடிப்படையாக இருக்குது. Ethology of taxonomical tools, based on the behavior of the organ, it can be classified. For example, sound of birds, based on the behavior of the organism based வச்சு classify ஆகிறது. எக்ஸாம்பிள் வந்து sound of birds. நெக்ஸ்ட் வந்து taxonomic resource. Ayantaka is a electronic resource for digital images and description about the species. இதை வந்து டெவலப் பண்ணது வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம், லண்டன். INO taxana means integrated open taxonomic access. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.